சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்தது டிராகன் விண்கலம். All hooks open. All hooks are open. நாளை அதிகாலை பூமிக்கு வந்தடைகிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 900 மணி நேரம் ஆய்வு செய்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் உடற்பயிற்சி கருவியை வடிவமைத்தல் உள்ளிட்ட 150 அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டதாக நாசா அறிவிப்பு. ஆற்றில் தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி, வட்டாத நதி, தமிழ் மண்ணிலே தோன்றி தமிழ் மண்ணிலே மறைய போகிற நதி, அது ஒன்றுதான். மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள் வாழ்த்து. மக்களின் நலனுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் சிறக்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சட்டப்பேரவைக்கு நுழைவு வாயில் எண் 2 வழியாக வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டத்தை இன்றும் தவிர்த்தார். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றுமாறு மத்திய அரசிடம் மீண்டும் வலியுறுத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு உறுதி. தொடர்ந்து 2-3 கடிதங்களை மாண்புமிகு நிதின் கட்கரி அவரிடத்தில் நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம். வழக்கு போடுவது மட்டுமல்ல, அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாசாது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். மீண்டும் அதை வலியுறுத்துவோம். அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். டாஸ்மாகுக்கு எதிராக அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட 86 பேர் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. 700க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்த எழும்பூர் போலீசார். சென்னை கோட்டூர்புரத்தில் இரட்டை கொலை வழக்கு. சுக்கு காஃபி சுரேஷ் மற்றும் கூட்டாளிகள் என 8 பேர் கைது. தனித்துவ அடையாள அட்டைக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி கடைசி நாள். எண் பெறாவிட்டால் 6000 ரூபாய் உதவித்தொகை நிறுத்தப்படும் என திருவாரூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் எச்சரிக்கை. ராமேஸ்வரம் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த வடமாநில பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்த காவல்துறையினர். நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. வக்ஃபுக்கு சொந்தமான 32 சென்ட் இடம் தொடர்பான பிரச்சனையில் கொலையா என விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு படகையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். நாக்பூரில் அவுரங்கசீப் சமாதிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் 144 தடை உத்தரவு அமல். கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த கனமழை. தென்னை மரம் முறிந்து விழுந்ததில் வீட்டின் மேற்கூரை சேதம். தெலங்கானாவில் இடஒதுக்கீட்டின் அளவை 70% அதிகரிக்கும் மசோதா நிறைவேற்றம். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 42% அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சவரன் மீண்டும் 66,000 ரூபாயை தொட்டது. புனே
கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்த ஹமாஸ் அமைப்பு. காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கிய நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில் காசா நகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 120க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் காசா இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் முதற்கட்டமாக 33 பிணை கைதிகளை விடுவித்தது. இதற்கு பதிலாக தங்கள் நாட்டு சிறையில் இருந்த 1800 பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்தது. கடந்த 1ஆம் தேதி முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்த காலத்தை ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கலாம் என்றும் நிரந்தரமாக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு பிணை கைதிகளை பரிமாறலாம் என்றும் அமெரிக்கா யோசனை தெரிவித்தது. ஆனால் ஹமாஸ் அமைப்பு இதனை நிராகரித்துவிட்டது. காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியுள்ளது. மத்திய காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மற்றும் பள்ளிகள் மீது இன்று அதிகாலை இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது. இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 121 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதேபோன்று சிரியா, லெபனான் நாடுகளின் எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. பிணை கைதிகளை விடுவிக்க மறுப்பதுடன் அமெரிக்கா முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் ஹமாஸ் நிராகரித்துவிட்டதாக கூறியுள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் தனது தந்தை உயிரிழந்த நிலையில் மாணவி ஒருவர் +1 பொதுத் தேர்வை எழுத சென்ற சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. எந்த நிலையிலும் கல்வியை மட்டும் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறும் அறிவுரையாக இருக்கும். இதனை மிகுந்த வேதனையான சூழலிலும் கடைபிடித்திருக்கிறார் திருவாரூரைச் சேர்ந்த மாணவி பெர்சினா. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட செல்வம் தெருவைச் சேர்ந்தவர் ஜமுருதீன் பரகத் நிஷா தம்பதியின் மகள்தான் இந்த பெர்சினா. இவர் அங்குள்ள GRM அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பொதுத் தேர்வு நடந்து வரும் நிலையில் பெர்சினாவின் தந்தை ஜமுருதீன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெர்சினா தந்தையை இழந்த சோகத்திலும் பொதுத் தேர்வை எழுதச் சென்றார். அவரை கண்ணீர் மல்க அவரது தாயும் குடும்பத்தினரும் வழியனுப்பி வைத்தனர். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. கனத்த இதயத்துடன் தேர்வு எழுதிய மாணவி பெர்சினா தேர்வு முடிந்து வந்து தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். தந்தை இறந்த மனவலியுடன் அந்த மாணவி தேர்வு எழுதிவிட்டு வந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் மிகுந்த வேதனையில் ஆழ்த்துகிறது.